கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தை பத்தி பேசவே ஏன்னா இந்த படத்துல பேசப்பட வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை பத்தி பேசவே வேணும். ஏன்னா இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் இருக்கட்டும், தளபதியோட டிஏஜிங்கா இருக்கட்டும், எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட்லி டன். அண்ட் தளபதியோட டிஏஜிங் லுக்கோட டிஏஜிங் லுக் கொண்டு வரும். அதான் ரெண்டாவது தளபதியோட சின்ன வயசு, அதுல மட்டும் ஒரு அளவு அவங்க மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. அண்ட் மற்றபடி மற்ற டிஏஜிங் எல்லாம் டெக்னிக்கல் ஒர்க் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே பெர்ஃபெக்டா டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மூவிலேயே ஏஐ வச்சு இவ்வளவு பண்ண முடியும்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஏஐ இன்னும் டெவலப் ஆக போகுது. அதை நல்ல முறையில பயன்படுத்தினா பல நல்ல விஷயங்களை செய்யலாம். கெட்ட வழிகளை பயன்படுத்தினா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுகளை நாங்க சந்திக்க வேண்டிய நிலைமை கண்டிப்பா ஏற்படும். தளபதியோட பீக் டைம்ல அவரோட கேரியர்ல ஒரு முக்கியமான கட்டம் பொலிட்டிக்கல் என்டர்டைன்ல வெளிவர ஒரு படம்னால அவர் அந்த படத்தை ஒரு நல்லாவே யூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஈகோலெஸ் ஆக்டர்னா அது விஜய் தாங்க. மற்ற பிக் ஆக்டர்ஸோட டயலாகா இருக்கட்டும் அண்ட் கேமியோவா இருக்கட்டும்,